ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். ஜெயா, எங்கள் வீட்டு செடியில் கனகாம்பரம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்களா? சிரிக்கக்கூடாது. எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ஜிஹெச்சுக்கு சத்து மாத்திரை கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு உடம்பு குண்டாக ஆரம்பிச்சிருச்சா, அதனால பாயிண்ட் என்ன நோட்ஸ பாயிண்ட். அதே உண்மை. செடிகளுக்கு வச்சேன், நீங்களே வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ கனகாம்பரம் பூத்துருக்கு பாருங்க. பூத்துருக்கா? இது அந்த இது வைக்கவும் தான் இவ்வளோ பூ பூத்துருக்கு. இப்போ நேற்று இதில் ஒரு செடியில் பிடுங்கணும். இங்கே பாருங்க. ஆமாம், சத்து மாத்திரை வச்சு அவ்வளோ பவர் பார்த்தியா? நீயே சத்து மாத்திரை தின்னா குண்டாயிரு வச்சையா? முடியல என்னாலும் முடியல. என்ன முடியாது? ஆஸ்பத்திரி கூட்டு போவான்னு கேக்குறாரு. பொண்டாட்டி கட்டி இருக்குது பொண்டாட்டி. ஆமா, வச்சு பாரு. இதுல யாராவது வச்சவங்க இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. கமெண்ட் பண்ணுவாங்க பாரு. ஐயோ, உண்மையிலே செய்யா நிறைய இது இது வந்து இது திருப்பு இது வந்து என் வீட்டுல இருந்து மல்லி சுட்டுட்டு வந்துட்டேன் நேற்று. அது வெளியே வந்துருக்காங்க. திருநெல்வேலி சுட்டை பாத்துங்க. நான் என்னடா 4 மொட்டு இருந்துச்சேன்னு பார்த்தா அது இந்த அம்மா கவர்ல போட்டு வச்சுக்காங்க பாருங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை சாமிக்கு கட்டி வைக்கலான்னு இருந்தேன். அதையும் கூட எங்க வீட்டு சாமிக்கு தான் கட்டினேன். நீ திருடி நீ எப்படி சொல்ல? தர்மத்துக்கு எதிரான தீய சக்தியே ஒழிந்து போ. சொல்வதை உண்மையில அப்படிதான் சொன்னாரு. இனிமேல் நான் உன்னை அப்படித்தான் சொல்றேன். தீய சக்தியே போ. ஐயோ, ஏன் சொல்றீங்க? இந்த பிள்ளைய கொஞ்சோண்டு மறிக்குழந்து சேர்த்து வச்சு கொடுத்தா 2 மறிக்குழந்து வச்சு கொடுத்துருக்குறான். கேட்டோம், அண்ணி என் உயிரே உனக்காகத்தே அண்ணி இருக்குது அப்படின்ட்டு வாட்டி வைத்தியம். மாப்பிள்ளை மாதிரி சட்டை ஓட்டுருக்குற அந்த ஐயன். நான் சொன்னேன், என் புருஷன் கூட ஒரு நாள் கூட இப்படி சட்டை ஓட்டதில்லை, நீ போட்டிருக்கிற அப்படின்னு. அல்லலாம் எப்பயுமே அந்த பழைய சட்டையத்தையும் போட்டிருக்கிறாரு. இப்போ கிளம்பி போச்சு. அதில் ஒன்று நாளைக்கு சம்பளம் வாங்கி எடுக்கலான்னு. சம்பளம் எந்த ஒரு ஆஃபீஸில் வந்து சம்பளத்தில் வாங்கி எடுக்கலான்னு இருக்கியா? இருக்கிறதே வெற்றி ஆஃபீஸ். நானாவது டெய்லி வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். சிகப்பாக இருக்கவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்களாம், சிகப்பாக இருக்கவங்களாம் வேலைக்கு போக மாட்டாங்களாம். இது என்ன ஒரு இது? நீங்களே சொல்லுங்கள். நான் கொஞ்சோண்டு பூ கட்டணும். பாய் பாய். டீ கொதிச்சுட்டு போய் எடுத்துட்டு வாங்க. நீ போ பாருங்க, நீ டீ எல்லாம் வைக்க சொல்ல. அப்புறம் வீட்டுக்கு புறணி பேச வந்தா டீ வச்சு கொடுக்கறது இல்லையா? அப்படிலாம் பேச மாட்டோம். எங்க பேசவே நேரம் இல்லை. போய் அந்த டீயை வடிகட்டு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு ஒரு 3 கிப்பி வெட்டி இப்படி வச்சு கொடு. ஏன் இந்த அக்கப்போர் பண்ற? யூதாஸ் மாதிரி இருக்கு. ஏன் செய்யா? நானும் சிறப்பாகணும்னா என்ன பண்றது? என்னென்ன இருக்கட்டும். ஓகே, பாய். சிகப்பாறதுக்கு டிப்ஸ் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, நானே 4 நாளைக்கு நல்லா அரைக்கி தேய்ச்சேன் கேக்குறாங்க. டிப்ஸ் சொல்லிருங்க. ஆமாப்பா, இங்க பாருங்க. பாருங்க, இந்த கொடுமையெல்லாம் பாருங்க. நீங்களே பாருங்க. ஏன் என்னவா? இந்த விருப்பாச்சி படத்துல மாதிரி முடிய தூக்கி 3 அடி போட்டா எப்பா பூரா கொட்டி போச்சுப்பா. கொஞ்சம் தான் இருக்குது, கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே, பாய்.